Hi friends, நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் Revit 2020 வெர்ஷன் நம்ம ப்ராஜெக்ட் ரீசன்ட் ஃபைல்ஸில் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு வால் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம யூனிட் செக் பண்ணணும். யூனிட் ஷார்ட்கட் கீ UN. சாஃப்ட்வேரில் எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்னா மேனேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் இருக்கும். ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷன் இன்ச்சஸ் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வேல்யூம் யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ணணும். அது கியூபிக் ஃபீட் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிரிக் கவுண்ட் எடுக்கிறத பற்றி பார்க்கலாம். பிரிக் சைஸ் பார்த்தீங்கன்னா 9 inch by 4 inch by 3 inch. அது மூணையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 108 வேல்யூ கிடைக்கும். அது ஒரு பிரிக்கோட வேல்யூம் 108 கியூபிக் இன்ச்சஸ். நமக்கு ஒரு பிரிக்கோட கியூபிக் ஃபீட் தேவை. அதுக்கு முன்னாடி நம்ம பிரிக் சைஸோட மார்ட்டரையும் சேர்த்துக்கணும். மார்ட்டர் அப்படின்னா கலவை. அப்போ தான் நம்ம கரெக்டான பிரிக் கவுண்ட் எடுக்க முடியும். பிரிக் சைஸோட 0.5 inch சேர்த்துக்கலாம். 9.5 inch by 4.5 inch by 3.5 inch. அது மூணையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 149.625 கியூபிக் இன்ச்சஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கியூபிக் இன்ச்சஸை கியூபிக் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். 12 inch ஈக்குவல் டு 1 feet. 1 feetோட வேல்யூம் நமக்கு தெரியணும். அப்போ தான் கியூபிக் இன்ச்சஸை கியூபிக் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். 12 into 12 into 12 மூணையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 1728 வேல்யூ கிடைக்கும். அது 1 feetோட கியூபிக் ஃபீட். நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் பண்ண 149.625 கியூபிக் இன்ச்சஸை 1728ஆல் டிவைட் பண்ணணும். நமக்கு 0.0865 வேல்யூ கிடைக்கும். அதுதான் ஒரு பிரிக்கோட எக்ஸாக்ட் கியூபிக் ஃபீட். நெக்ஸ்ட்டு 3D மாடலில் நம்ம வீட்டோட பேஸ்மெண்ட் பிரிக் கவுண்ட் தான் எடுக்க போகிறோம். நம்ம வால் ஹைட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பர்ட்டி பாக்ஸில் பார்க்கலாம். நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்லேருந்து கிரவுண்ட் லெவலுக்கு 4 feet 9 inch ஹைட் வருது. நம்ம எலிவேஷன் நார்த் வியூ ஓப்பன் பண்ணலாம். பேஸ்மெண்ட் ஹைட் கரெக்டாக 5 feet கொடுத்துருக்கோம். வால் ஹைட் கரெக்டாக என்ன வருதுன்னு செக் பண்ணலாம். நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்லேருந்து பேஸ் ஆஃப் செட் 3 inch கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம பில்டிங் பிளிந்த் பீம் நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்லேருந்து 3 inch மேலே வருது. ஸோ நம்ம வால் ஹைட் 4 feet 9 inch வருது. டோட்டலாக பேஸ்மெண்ட் ஹைட் 5 feet. குவான்டிட்டி எடுக்கிறதுக்காக வால் நேம் 9 inch பேஸ்மெண்ட் பிரிக் வால் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வால்ஸ் க்ரியேட் பண்ணலாம். வாலோட ஷார்ட்கட் கீ WA. ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் அலைன் ஆப்ஷன் எடுத்து அலைனோட ஷார்ட்கட் கீ AL. அந்த பீமோட நம்ம அலைன் பண்ணிக்கணும். அலைன் பண்ணிவிட்டு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது இந்த பாயிண்டில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்அலோ ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டிஸ்அலோ ஜாயின் கொடுத்துட்டு ட்ரிம் எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இதோட ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி டிஸ்அலோ ஜாயின் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரிம் எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். வாலோட ஷார்ட்கட் கீ WA. ஜஸ்ட்டு நம்ம எடுத்து 3D வியூவிலே ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு முக்கியமாக இதோட ஹைட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும் செக் பண்ணிக்கிடுங்க. அலைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதோட அலைன் பண்ணிக்கலாம். அதே சேம் ப்ரொசீஜர் இந்த பாயிண்டில் டிஸ்அலோ ஜாயின் முக்கியமாக நம்ம கொடுத்துக்கணும். ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதோட ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா வால்ஸையும் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சைடு ட்ரா பண்ணிட்டோம். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா இதே சேம் தான் இந்த சைடும் வருது. ஸோ நம்ம இந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எல்லா வால்ஸும் செலக்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி ஆப்ஷன் எடுத்து இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதே வால் தான் நமக்கு இந்த பீம் தெரிகிற எல்லா லொக்கேஷன்லேயும் வருது. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த பீமோட இந்த வால் எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம்.
இதே சேம் எடுத்து இங்கேயும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இதுலேயும் டிஸ்அலோ ஜாயின் கொடுத்துக்கணும். ட்ரிம் எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். வாலோட ஷார்ட்கட் கீ WA ஜஸ்ட் எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு அலைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பீமோட அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக பண்ண வேண்டியது இந்த பாயிண்ட்ஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்அலோ ஜாயின் எல்லாத்துலேயுமே கரெக்டாக கொடுத்துடணும். எல்லா லொக்கேஷன்லேயும் வால்ஸ் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பிரிக் கவுண்ட் எடுக்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பில்டிங் மாடல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பிரிக் வேல்யூம் பற்றி இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஒரு பிரிக்கோட வேல்யூம் 0.0865 கியூபிக் ஃபீட். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் வர்றதுனால ஃபஸ்ட் நம்ம யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ணணும். யூனிட்ஸோட ஷார்ட்கட் கீ UN. அதில் வேல்யூம் போயிட்டு 1 டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு இருக்கிறத நமக்கு 3 டெசிமல் பிளேசஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. நமக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 வேல்யூ வர்றதுனால நமக்கு 4 டெசிமல் பிளேசஸ் தேவை. ஸோ இதில் கஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டம் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு 3D மாடலில் ஒரு வால் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வாலோட வேல்யூம் நமக்கு ஷோ ஆகும். 39.1875 cubic feet. நமக்கு இந்த என்டையர் பில்டிங்கில் இருக்க வால்ஸோட வேல்யூம் தேவை. அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா மெனுவில் வியூ செலக்ட் பண்ணணும். அதில் ஷெட்யூல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஷெட்யூல்ஸ் குவான்டிட்டி செலக்ட் பண்ணணும். ஒரு டேப் ஓப்பன் ஆகும். கீபோர்டில் W ப்ரெஸ் பண்ணால் வால் ஷெட்யூல் விசிபிள் ஆகும். தென் ஓகே. ஒன் மோர் டேப் ஓப்பன் ஆகும். அதில் நமக்கு தேவை ஃபேமிலி அண்ட் டைப் அண்ட் வேல்யூம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. நமக்கு ஷெட்யூல் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ப்ராப்பர்ட்டிஸில் சார்ட்டிங் அண்ட் குரூப்பிங் செலக்ட் பண்ணணும். அதில் ஐட்டமைஸ் எவ்ரி இன்ஸ்டன்ஸ் இருக்கிறத அன்டிக் பண்ணணும். கிராண்ட் டோட்டலை டிக் பண்ணணும். தென் சார்ட் பையில் ஃபேமிலி அண்ட் டைப் கொடுத்துட்டு ஓகே. இப்போ ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் பிரிக் வால் செப்பரேட் ஆகி வந்திருக்கும். பட் வேல்யூமில் எதுவும் விசிபிள் ஆகலை. அகெயின் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அதில் ஃபேமிலி அண்ட் டைப்புக்கு பதிலாக வேல்யூம் செலக்ட் பண்ணணும். நோ கால்குலேஷன் இருக்கிறத கால்குலேட் டோட்டல்ஸ் கொடுத்துட்டு ஓகே. இப்போ நீங்கள் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ்மெண்ட் பிரிக் வாலோட வேல்யூம் கிடச்சிருக்கும். நம்ம என்டையர் பில்டிங்கோட பேஸ்மெண்ட் பிரிக் வால் வேல்யூம் 1007.8594 கியூபிக் ஃபீட். டோட்டல் பேஸ்மெண்ட் பிரிக்கோட வேல்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிரிக்கோட எக்ஸாக்ட் கவுண்ட் கால்குலேஷன் பற்றி பார்க்கலாம். டோட்டல் கியூபிக் ஃபீட் 1007.8594. ஒரு பிரிக்கோட கியூபிக் ஃபீட் 0.0865. 1007.8594ஓட 0.0865 டிவைட் பண்ணணும். நமக்கு 11,651.55 கிடைக்கும். நம்ம 11,651 அப்படின்னு எடுத்துப்போம். அதோட 3% வேஸ்டேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபைனல் வேல்யூவாக 12,053 கிடைக்கும். இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் பேஸ்மெண்ட் ஹைட் 5 ஃபீட்டுக்கு 12,000 நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் தேவைப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஆர்க் டிசைன் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.